welcome to Cook with Martina. இன்னைக்கு French toast எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். 2 slice bread எடுத்து வச்சு அந்த corners எல்லாம் நான் கட் பண்ணி விடுறேங்க. அந்த 2 ஸ்லைஸ் பிரெட் நம்ம சேர்த்து வச்சே நம்ம இப்போ கட் பண்ண போறோம். பாருங்க நான் எப்படி கட் பண்றேன்னு சொல்லிட்டு அதே போல கட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு பவுல்ல பாலும் சர்க்கரையும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டையை உடைச்சு போடுங்க. ஒரு 3 to 4 ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். பால் ஒரு 100 ml. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். சோ ஒரு சின்ன ஃப்ரைங் pan வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயிலை சேர்த்திருக்கேன். அந்த பிரெட்டை எடுத்து அந்த எக்ல நம்ம டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண போறோம். ஒவ்வொரு சைடா நம்ம ஃப்ரை பண்ணனும். சோ திருப்பி விடலாம். பார்த்து டர்ன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், சீக்கிரம் உடைஞ்சிரும். இப்படியே நம்ம டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் எல்லா கார்னர்ஸும் நல்லா ஃப்ரை ஆகும். இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதே போல எல்லா பிரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறோங்க. இனி ஒரு பவுல்ல ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மில்க் பவுடர், இது ஆப்ஷனல் தான். சின்னமன் பவுடர், பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை இதுல நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். இது ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Quick and easy French toast ready.